அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இன்னைக்கு நம்முடைய நிறைய நேரங்கள் எதில் செலவாகிறது என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கையில் இருக்கக்கூடிய மொபைலிலும் அந்த மொபைல்ல நாமளே சாப்பிட்றது, நம்ம போட்டோ எடுத்து போடுவோம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. நாம எங்கேயோ சுற்றி பார்க்க போயிருக்கிறோம். அந்த பொருட்களை பார்த்து ஏதோ ஒரு நிம்மதியா இருக்க வேண்டிய இடத்துல அங்கேயும் போய் ஒரு செல்ஃபி எடுத்து, அந்த செல்ஃபி எடுக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம். அது ஒரு பயங்கரமான விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டு கீழே தவறி விழுந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுறது எல்லாம் பார்க்கணும். அப்போ நம்முடைய அதிகமான நேரங்கள் என்னன்னு சொன்னா, நான் சாப்பிட்றது உலகத்துக்கு தெரியணும், நான் பேசுறது உலகத்துக்கு தெரியணும், நான் செய்யக்கூடியதெல்லாம் என்ன இதுல என்ன பயன் இருக்குது இதுல. இது எல்லாருக்குமே செல்ஃபி எடுத்து போடக்கூடிய ஒரு காலத்துல நம்முடைய இளைஞர்கள், குழந்தைகள், எல்லா பெண்கள் உள்பட எல்லாருக்குமே இந்த நோய் வந்துருச்சு. இதை என்ன ஒரு ரசித்து இதெல்லாம் செய்தால்தான் ஒரு வாழ்க்கை. இதை செய்யலன்னு சொன்னா இவரெல்லாம் வாழ்றாரா என்று கேட்கக்கூடிய நிலையில நாம பாக்குறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்களுடைய நிலைமையை பாருங்கள். ஹன்ஸலா ரலியல்லாஹு அவர்கள் குத்தாபுல் வஹி என்று சொல்லக்கூடியவர். யாரு? காத்திபுல் வஹி. வஹியை எழுதுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை நியமித்து இருந்தார்கள். அந்த வஹியை, குர்ஆனை எழுதக்கூடிய சஹாபியில் ஒருவர் ஹன்ஸலா ரலியல்லாஹு அவர்கள். அவரை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்திச்சு ரெண்டு பேரும் சலாமை சொல்றாங்க. சலாம் சொன்ன பிறகு கைஃபா அன்த யா ஹன்ஸலா, ஹன்ஸலாவே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. விசாரிப்பு, நான் கைரைத்தான் கேட்கிற மாதிரி எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் உடனே அவருடைய பதில், நாஃபக, ஹன்ஸலா முனாஃபிக் ஆயிட்டாரு அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியம். ஒரு மூமின் முனாஃபிகா எப்படி மாற முடியும்? ரொம்ப கஷ்டமாச்சு. அவங்க சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், ஹன்ஸலாவே என்ன சொல்றீங்க, நீங்க முனாஃபிக்னு சொல்றீங்களே, எப்படி இதுன்னு கேட்கிறாங்க. அவர் அதுக்கு சொல்றாரு பாருங்க, நகூனு இன்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எல்லாம் அபூபக்கர் அவர்களே, நாங்க சொல்றது நீங்க கொஞ்சம் கேளுங்க. நாம எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்றோம். யுஸக்கிருனா பின்னாரி வல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி சொல்கிறார்கள், சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள், ஜன்னத்து ஜஹன்னம் ரெண்டுமே சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு எப்படி இருக்குதுன்னா, ஹத்தா கன்னா ராயில் ஐன், கண்களில் நேராக பார்ப்பது போல் இருக்கிறது. நரகத்தை பற்றி சொன்னால் பயம் வருகிறது, ஜன்னத்தை பற்றி சொன்னா ஆசை வருகிறது, அல்லாஹ் தரணும்னு சொல்லி ஆசை வருது. அப்போ அங்கிருந்து கிளம்பி போறோம். போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையை விட்டு போறோம், வீட்டுக்கு போறோம். ஆஃபஸ்னல் அஸ்வாஜ் வல் அவுலாத், வீட்டுல குடும்பம் இருக்கிறது, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட மகிழ்ச்சியா இருக்கிறோம். என்ன மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க அந்த சஹாபாக்கள். நம்மள மாதிரி வீட்டுல எல்இடியோ எல்சிடியோ பெரிய பெரிய எதுவுமே இல்லை. அவங்களோட மகிழ்ச்சியா இருந்தா என்ன, குழந்தையை எடுத்து முத்தமிட்டால் மகிழ்ச்சி. சாப்பாடும் நம்மள மாதிரி வெரைட்டி சாப்பாடு எல்லாம் இல்ல. சிக்கன் என்ன ஒரு 1000 வெரைட்டி இப்ப நம்ம சொல்லக்கூடிய, அது வேற யூடியூப் வந்த காலத்துல எப்படி புருஷெல்லாம் சமைக்கிறதுன்னு சொல்லி பெண்கள் எடுத்து சமைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாத ஒரு காலத்துல என்ன சாப்பிட்டுருப்பாங்க, என்ன மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். கொஞ்ச நேரம் போய் வீட்டுல அந்த மனைவி மக்களோடு கொஞ்சம் ராகத்தை கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவர் என்ன நினைச்சு பாக்குறாருன்னா, இது ரெட்டை வேணும். ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தா மறுமையுடைய எண்ணம் வருது, வீட்டுக்கு போனா குழந்தைய பார்த்து சிரித்து மகிழ்ச்சி, அவங்களோடு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். இது என்னடா இது ரெட்டை நிலைமையா இருக்குது, நான் முனாஃபிக் ஆயிட்டேன் அப்படின்றாரு. இதை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கும் அதே நிலைமைதான், வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போயிட்டு கேட்போம்னு சொல்லி போய் கேட்கறாங்க. அவர் இந்த மாதிரி ஹன்ஸலாவை சந்தித்தேன், முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொன்னாரு, இதெல்லாம் காரணத்தை சொல்றாருன்னு சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹன்ஸலா லவ் அன்ன ததூமூன் அலாமா தக்கூனூன், நீங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கிற மாதிரி வெளியே போய் அப்படியே அல்லாஹ்வுடைய நினைவுல இருக்கணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், விரும்பினால் அது முடியாது. அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, என்னிடம் எப்படி நீங்கள் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அதை போல் வெளியே இருக்கணும்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், இருந்தீர்கள் என்று சொன்னால், மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி
உங்களை கை கொடுப்பாங்க. கை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, எங்களுடைய வேலையை நீங்க செய்றீங்க, ஏன்னா நாங்க தான் அல்லாஹ் அல்லான்னு இருக்கிறோம், எங்களை மிஞ்சிவிட்ட ஒரு காரியமாச்சே என்று மலக்குமார்கள் உங்களை வந்து சந்தித்து உங்களை கை குலுப்பார்கள். ஆனா அது முடியாது. ஹன்சலா சாத்தன் சாத்தன், கொஞ்ச நேரம் நம்மளோட இருந்து அல்லாத சூழ்நிலை இருங்க, கொஞ்சம் வீட்டுக்கு போகும்போது குழந்தைகளோட கொஞ்சம் மகிழ்ச்சியா இருங்க. அவர் எதுவுமே ஹராம செய்யல, ஹலாலை தான் செஞ்சிருக்கிறார். அந்த ஹலாலை செய்வதை கூட அல்லாஹ்வுடைய அந்த பாதையிலிருந்து திசை திருப்புவதாக நினைக்கிறார். அது பார்வை மாறி போதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அங்க கொஞ்ச நேரம் இருங்க, இங்கேயும் கொஞ்சம் இருங்க என்று சொன்ன செய்தியை சஹீஹுல் முஸ்லிம்ல 2750வது ஹதீஸா பாக்குறோம். இப்படி நாம இருக்கிறோமா? மணிக்கணக்கில் பொழுதை கழிக்கிறோம் அந்த மொபைலை பார்த்து, இரவெல்லாம் கழிக்கிறோம். அது இரவுல வந்து என்ன நேரம் என்ன டைம்னு பார்க்காம கழிக்கிறோம். இளைஞர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆற்றல் எல்லாம் எதற்கு பயன்பட வேண்டுமோ அதெல்லாம் இல்லாம வீணான விஷயங்கள்ல பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இது மூமினுடைய பண்பில்ல. வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், வீணான காரியங்களை கண்டால் அதை விட்டு ஒதுங்குவார்கள் மூமின்கள். வைதா மர்ரு பில் லஹ்வி மர்ரு கிராமா. அவர்கள் வீணான காரியங்களை செய்யாமல் இருந்தாலும் வீணான காரியங்கள் பக்கம் கடந்தால் கூட அல்லாஹ்வுடைய அடியார்கள் இபாதுர் ரஹ்மான் மர்ரு கிராமா கண்ணியமா நடந்து போயிடுவாங்க, அதில் மூழ்கி இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அடியார்களின் சிஃபத்துகளை, மூமின்களுடைய சிஃபத்துகளை சொல்லி காட்டுகிறான். ஆகவே நமக்கு வந்து இந்த கிடைத்திருக்கக்கூடிய இந்த மிக சொற்ப வாழ்க்கையை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். நமக்கு அதிகமா நேரம் இருந்துச்சுன்னா அதுக்காக வேண்டி சமுதாயத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய தெரிந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஏராளமான பணிகள் இருக்கிறது, அதில் நாம் ஈடுபடுத்துவோம். நம்மை நாமே வந்து அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த காரியங்களை விட்டு நம்மை வந்து எல்லாம் தவிர்த்து விட்டு, அந்த வீணான விஷயங்களை விட்டு தவிர்க்க சொன்னார்களோ அதை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.